இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிஹெச்டி செரமைட் ஹைட்ரேட்டிங் கிளென்சர் அண்ட் சிம்பிள் ரெஃப்ரெஷிங் ஃபேஷியல் வாஷோட கம்பேரிசன் தான் வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு கம்பேரிசன் போடணும் அப்படின்ற இன்டென்ஷன் இல்லை. பட் ஆனால் யூஸ் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் வந்து எனக்கு கண்டிப்பாக கம்பேரிசன் வந்து போடணும்னு சொல்லி தோணுச்சு. ஃபஸ்ட்டு சிம்பிள் பற்றி சொல்லிடுறேன். சிம்பிள் வந்து நான் வந்து 5 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். 5 இயர்ஸ்க்கு மேலேயே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். யூடியூப்பில் ட்ரெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடியிலேருந்தே பார்த்திங்கன்னா நான் இந்த ஃபேஸ் வாஷ் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது மாதிரி யாராவது சஜஷன்ஸ் கேட்டாங்கன்னா கூட அந்த லாஸ்ட் 5 இயர்ஸாக நான் இந்த ஃபேஸ் வாஷ் தான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அவங்களுக்கே கேட்குறவங்களுக்கே போர் அடிக்கிற அளவுக்கு இந்த ஃபேஸ் வாஷ் மட்டும் தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அந்தளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபேஸ் வந்து நல்லா க்ளீன் பண்ணும். அட் த சேம் டைம் பார்த்திங்கன்னா ட்ரை ஆகாது. நான் இந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் இந்த ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நான் மாய்ஸ்சரைசரே யூஸ் பண்ணலனா கூட என்னோடய ஸ்கின் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக தான் இருக்கும். ட்ரை ஆகாது. அதுதான் வந்து சிம்பிளோட ஸ்பெஷாலிட்டி. இந்த பிஹெச்டி அப்படி இருக்கும்போது இந்த பிஹெச்டி கிளென்சர் எதுக்கு வாங்கினேன்னா, ஒரு யூடியூப் ரிவ்யூவில் பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்தேன். இது வந்து சிம்பிளை விட வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ உடனே எனக்கு வந்து சிம்பிளை விட அது எப்படி ஒரு ஃபேஸ் வாஷ் வந்து நல்லா இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி வந்து தாட் வந்துச்சு. சரி, அதனால தான் வந்து இந்த கிளென்சர் வந்து வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இன்க்ரீடியன்ட்ஸ் வைஸ் பார்த்திங்கன்னா மோரார்லெஸ் கம்ப்ளீட்டாக சேமாக இருக்குன்னு சொல்ல மாட்டேன். மோரார்லெஸ் சேமாக தான் இருக்குது. ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட ஸ்கின்னை வந்து ட்ரை ஆக்காத மாதிரி கிளிசரின் பேந்தனால் வந்து ரெண்டுத்துலேயும் ஆட் பண்ணியிருக்காங்க. பிஹெச்டியில் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து செரமைட்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து இன்னும் ஹைட்ரேட்டடாக இருக்கும். ப்ளஸ் வந்து நம்மளோட ஸ்கின் பேரியரையும் வந்து ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளைம் பண்ணுறாங்க. சரிங்களா? இப்போது கம்பேரிசன் என்னன்னா 2 ஃபேஸ் வாஷுமே ரொம்ப மோரார்லெஸ் வந்து அதே சேமாக தாங்க இருக்குது. ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் வந்து ஸ்கின்னை ட்ரை ஆக்கலை. ரொம்ப சாஃப்ட் அண்ட் சிம்பிள் எப்படி வந்து ரிசல்ட்ஸ் கொடுக்குமோ அதே சேம் ரிசல்ட்ஸ் தான் வந்து பிஹெச்டி கொடுக்குது. பிஹெச்டியில் என்ன ப்ளஸ்ன்னு எனக்கு என்ன தோணுதுன்னா, ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் சிம்பிளை விட வந்து பிஹெச்டி வந்து கொஞ்சம் பிரைட்னஸ் வந்து ஜாஸ்தியாக கொடுக்குற மாதிரி இருக்குது. எனக்கு நிஜமாலுமே வந்து சிம்பிளை விட ஒரு ஃபேஸ் வாஷ் பிடிக்கும் அப்படின்னு நான் நினச்சே பார்க்கல. அந்தளவுக்கு வந்து பிஹெச்டியோட செரமைட் ஹைட்ரேட்டிங் கிளென்சர் வந்து எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்குது. ரெண்டுமே வந்து சேமாக தான் இருக்குது. பட் ஆனால் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னா, நான் வந்து இதோட டெக்ஸ்சரை வந்து உங்களுக்கு நான் வீடியோவில் எங்கேயாவது ஒரு இடத்துல அட்டாச் பண்ணுறேன். ரெண்டுத்தோட டிஃப்ரென்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, ரெண்டுமே வந்து சோப் ஃப்ரீ, ஃப்ராக்ரன்ஸ் ஃப்ரீ தான். பட் ஆனால் பிஹெச்டியில் வந்து மினிமலிஸ்டோட சாலிசைலிக் ஆசிட் கிளென்சர் யூஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அதில் வந்து ஒரு ஸ்மெல் வரும். அது ஆக்சுவலாக ஃப்ராக்ரன்ஸ் கிடையாது. அதில் ஆட் பண்ணியிருக்கிற இன்க்ரீடியண்ட்லேருந்து வர்ற ஸ்மெல்லு. அந்த சேம் ஸ்மெல் பார்த்திங்கன்னா பிஹெச்டியில் இருக்குது. பட் அது வந்து பாதர் பண்ணுற மாதிரியெல்லாம் இருக்காது. இது ஒன்று தான் டிஃப்ரென்ஸ். அதை நான் சொல்லணும் இல்லையா, அதுக்காக சொல்கிறேன். மற்றபடி வேறு எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லை. ஸோ சிம்பிள் பிடிச்சிருக்கா பிஹெச்டி பிடிச்சிருக்கான்னு கேட்டால் எனக்கு பிஹெச்டி வந்து சிம்பிளை விடவே பிடிச்சிருக்குது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸை வந்து கொஞ்சம் பிரைட்டாக காட்டுற மாதிரி இருக்குது. அது மாதிரி பார்த்திங்கன்னா ஃபேஸை வந்து நல்லா க்ளீன் பண்ணுற மாதிரியும் இருக்குது எனக்கு சிம்பிளை விட. நீங்கள் ட்ரை அண்ட் சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருந்தாலும் வந்து பிஹெச்டியோட செரமைட் ஹைட்ரேட்டிங் கிளென்சர் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா வந்து இதில் வந்து செரமைட் ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா இது சம்மருக்கு வந்து ரொம்ப சூப்பராக சூட் ஆகும் பிஹெச்டி. மார்னிங் எழுந்து நம்ம ஒரு ஜென்டில் ஃபேஸ் வாஷாகவும் இதை யூஸ் பண்ணுறப்பையும் நல்லா இருக்குது. அது மாதிரி பார்த்திங்கன்னா நைட்டு வந்து டபுள் கிளென்சிங் பண்ணும்போதும் என்னோடய டீகன்ஸ்ட்ரக்ட் கிளென்சிங் பாம்போடையும் பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப சூப்பராக பேர் ஆகுது. ரெண்டும் எனக்கு இந்த கம்பேரிசன் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான். அது மாதிரி பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வைஸ் அஃபோர்டபிலிட்டியும் பார்த்திங்கன்னா ரெண்டுமே வந்து சேமாக தான் இருக்குது. பட் ஆனால் நீங்கள் வந்து பிஹெச்டியில் வந்து பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ ஆஃபர் வந்து இப்போ கூட போட்டாங்க. நீங்கள் அந்த மாதிரி டைமில் வந்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இன்னும் வந்து இது வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸில் வந்து வாங்கலாம். ஸோ மார்க் வைஸ் பார்த்திங்கன்னா சிம்பிளுக்கு வந்து 100 கொடுத்தேன்னா நான் வந்து பிஹெச்டிக்கு வந்து 99 கொடுப்பேன். அது ஏன் அந்த ஒரு மார்க் கம்மினா, நான் வந்து சிம்பிள் வந்து 5 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஒரு பாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்காக அந்த ஒரு மார்க் கம்மி. மற்றபடி வந்து எனக்கு பிஹெச்டியோட செரமைட் ஹைட்ரேட்டிங் கிளென்சர் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் இது வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ 2 டியூப் வந்து வாங்கிட்டேன், ஆர்டர் பண்ணிட்டேன் மிந்த்ராவில். ஸோ எனக்கு அது ஒரு டவுட்டாகவே இருந்தது. இப்போ வந்து அந்த டவுட் தீர்ந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ரொம்ப சூப்பராக இருக்குது பிஹெச்டி செரமைட் ஹைட்ரேட்டிங் கிளென்சர். இதுக்கு முன்னாடி வந்து நான் சொன்ன ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணலினாலும் கண்டிப்பாக இந்த பிஹெச்டி கிளென்சர் வந்து வாங்கி ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி வந்து நீங்கள் ஒரு ஃபேஸ் வாஷ் நம்ம பண்ணும்போது
கையில் வந்து ஃபேஸ் வாஷை போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அது நல்லா ஃபோம் வர வச்சுட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஃபேஸில் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 60 செகண்ட்ஸ் கிட்ட மசாஜ் பண்ணிங்க அப்படின்னா எந்த ஃபேஸ் வாஷாக இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து நல்லா ஒர்க் ஆகும். நம்மளோட ஸ்கின்னை வந்து பார்த்திங்கன்னா நம்ம நல்லா க்ளீன் பண்ணி கொடுக்கும். இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறையா பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறது வந்து கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும் அண்ட் மோட்டிவேட்டடாகவும் இருக்கும். அது மாதிரி வந்து கமெண்ட்ஸ்லேயும் வந்து என்னோடய வீடியோஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களோட சஜஷன்ஸையும் சொல்லுங்கள். இதுக்கு மேலே என்ன மாதிரியான வீடியோஸ் வேணுன்றதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.